Hi students, 1.5ல செகண்ட் சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா if a x square plus bx plus c அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் is divided by x plus 3, x minus 5, x minus 1. The remainders are 21, 61, 9 respectively. Find ABC. ஸோ என்ன அப்படி மீனிங்னா இங்க கொடுத்துருக்க பெரிய ஈக்குவேஷன் பிக் ஈக்குவேஷன் ax square plus bx plus cங்கிறது சிங்கிறத எக்ஸ் பிளஸ் த்ரீயும் டிவைட் பண்ணுது. ஸோ அப்போ என்ன மீனிங்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிங்கிறத எக்ஸ் பிளஸ் த்ரீ டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு 21 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிங்கிறது எக்ஸ் மைனஸ் 5 டிவைட் பண்ணுறப்போ நமக்கு 61 கிடைக்கிற மாதிரியும் அதே ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அண்டு இன்னொன்று என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்னு டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் 9 கிடைக்குதான். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல ஏபிசியை ஃபைன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒய் இசட்னு கொடுக்கறதுக்கு ஏபிசின்னு இருக்கு. அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பாருங்க, மெயின் ஈக்குவேஷனு. இந்த ஈக்குவேஷன் நம்ம பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சொல்யூஷன் பாருங்க, பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் என்னது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இந்த ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ நம்ம ரிமைண்டர்ஸ்ன்னு கொடுத்தனால ரிமைண்டர்ஸ் தியரம் நமக்கு தெரியும். என்ன ரிமைண்டர்ஸ் தியரம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் த்ரீ இதை டிவைட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் த்ரீனா எந்த டேர்மு சொல்யூஷன் ஜீரோ ஆகுதோ அதை நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். ஃபுல்லாக எக்ஸிஸ்ட் ஆயிடணும். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் த்ரீங்கிற ஈக்குவேஷனை தான் நான் சொல்யூஷன், அதான் டிவிடெண்ட்னு சொல்கிறேன். இப்போ இங்கே போட்டுருவேன். எக்ஸ் பிளஸ் த்ரீங்கிறது சொல்யூஷனாக எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், -3 கிடைக்கும். இந்த -3ங்கிற பாயிண்ட்டை கொடுத்துருக்க ஈக்குவேஷனால நான் அப்ளை பண்ணா எனக்கு ஃபுல்லா 0 வச்சுன்னா அதுதான் அதோட டிவைசர்னு சொல்லுவோம். ஸோ இல்ல ஆகலை அப்படின்னா ரிமைண்டர் கிடைக்கும், மீதி ஏதாவது கிடைக்கும். அந்த ரிமைண்டர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, இவ்வளவு கிடைக்குது இவ்வளவு கிடைக்குதுன்னு. அப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 3. அப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -3 அப்ளை பண்றப்போ என்ன ரிமைண்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 21 அப்படிங்கிற மீனிங். ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இருக்க பிளேஸ்ல இந்த ஈக்குவேஷன் இருக்கு. அப்போ எக்ஸ் இருக்க பிளேஸ்ல நம்ம -3 அப்ளை பண்றோம். -3 அப்ளை பண்ணா என்ன வரும், பி ஆஃப் -3 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் பதில -3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி இன்ட்டு -3 பிளஸ் சி ஈக்குவல் டு தஸ் ரிமைண்டர். இதான் ரிமைண்டர் தியரம். ஸோ ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த சொல்யூஷன் அப்ளை பண்றப்ப நமக்கு ரிமைண்டர் இவ்வளவு கிடைக்குதான். சரி, அடுத்தது இது நம்ம என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த -3 ஹோல் ஸ்கொயர்னா -3 இன்ச்சு -3. ஸோ 3 3s are 9 plus 9. ஸோ பிளஸ் 9a வரும். இது பிளஸ் இன்ட்டு மைனஸ் -3b பிளஸ் சி ஈக்குவல் டு 21. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, x minus 5 equal to 0 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 5. இப்போ எக்ஸோட வேல்யூ 5 கொடுக்குறப்ப ரிமைண்டர் என்ன செகண்டுக்கு 61. அப்போ எக்ஸோட வேல்யூ பி ஆஃப் 5 கொடுக்கும். ஸோ பி ஆஃப் 5 கொடுக்குறப்போ ஏ இன்ட்டு 5 ஸ்கொயர் பிளஸ் பி இன்ட்டு 5 பிளஸ் சி ஈக்குவல் டு 61 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன வரும், 5 5s are 25. அப்போ 25a நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதுவோம் plus 5b plus c equal to 61. This is the second equation. அடுத்த ரிசல்ட் என்ன, சொல்யூஷன் ஃபைனலா x minus 1 equal to 0 கொடுத்துருக்காங்க. அப்போ x ஓட வேல்யூ 1 எழுதுவோம். அப்போ 1 சப்ஸ்டிட் பண்றப்ப ரிமைண்டர் என்னன்னு பார்ப்போம், p of 1 போடுறப்போ a into 1 ஸ்கொயர் பிளஸ் b into 1 பிளஸ் c ஈக்குவல் டு ரிமைண்டர் 9 சம்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இது 1 போடுறப்ப நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, a பிளஸ் b plus c equal to 9 அப்படின்னு கிடைக்கும். This is the third equation. So x, y, z மாதிரி 3 equation கிடைச்சிருக்கு. இந்த 3 equation அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இந்த கொடுத்துருக்க 3 equation நம்ம எழுதிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்க்குறோம். இதில் நம்ம அதே சேம் தான் என்ன பண்ணுவோம், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல காஸ் எலிமினேஷன்ல கோஎஃபிஷியன்ட் இல்லாமல் ஆர்டரோட எழுத போகிறோம். ஸோ எழுதுறப்ப என்னவாகும், 9 -3 1. சி ஓட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே 1 இருக்கு. அடுத்தது 25 5 1. அடுத்தது 1 1 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, அடுத்தது ஒரு ஸ்லாஷ் போட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்காங்க எழுத போறோம். 21 61 9.
ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். நம்ம போன சொன்ன மாதிரி தான், அந்த ஒன்னுன்னு இருந்துச்சுன்னா அந்த ஒன்னை கொண்டு போய் R1ல கொடுக்கணும். ரோவை தான் நம்ம மாற்ற போறோம். ஸோ R1ங்கிற ரோல மாத்திக்கிறோம். ஸோ R1ல மாற்ற போறோம்னா அப்ப R1ஐயும் R3யும் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். R1க்கு பிளேஸ்ல R3யும் R3க்கு பிளேஸ்ல R1ஐயும் போட்டுக்கிறோம். ஏன்னா ஒன்னுங்கிறது அங்க இருந்தா நமக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும் சம் போடுறப்போ. ஸோ அதை மாத்தினோம்னா R1 வந்து 1119 ஆயிடும். இது R3க்கு போயிடும். செகண்ட் நம்ம எதுவும் மாத்தல. ஸோ 25 5 1 61. தேர்ட் என்னவாகும்? R1ஆ இருந்தது இப்போ R3ஆ மாறிடும். 9 -3 1 21. கரெக்டாமா? செக் பண்ணிட்டே வரணும் நம்ம போட்டது. ஸோ இது 1 ஆயிடுச்சு. இப்ப பாக்குறோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த எல் ஷேப், இந்த ட்ரையாங்குலர் ஷேப் வந்து 0 ஆகும். ஸோ இதை நம்ம R1 வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். R1 வச்சு R3 இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது 1 1 இங்க இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா, அப்ப நமக்கு R2வையும் 0 ஆக்கணும், R3ஐயும் 0 ஆக்கணும். R2வை 0 ஆக்கணும்னா R2 -25 R1 போடலாமா? 25 தான் பார்க்க பெரிய நம்பரா இருக்கும். இல்லைன்னா 5ஆல டிவைட் பண்ணி கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் டிவைட் ஆகாம ஃபிராக்ஷன்ல கிடைக்கும். அதுக்கு நீங்க 25ஆலே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணாம 25 டைரக்டா மைனஸ் பண்ணிக்கலாம். 25ஆல R1 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு R2ல இருந்து டைரக்டா மைனஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம்னா 9ஆல பண்ணிக்கலாம். R3 -3 R1 எப்பயுமே இதை பண்ணிக்கணும். இங்க 1ஆ இருந்தா R1 யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரே மாதிரி ஃபார்மேட்ல தான் வரும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது இங்க சைட்ல போடலாம். என்னது? R2வை நான் R2 எனக்கு வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? R2வை எழுதிக்கணும். R2 யாரு? எழுதிக்கோங்க. 25 5 1 61. இப்படிதான் பண்ணணும்லாம் இல்லடா, நீங்க எப்படி வேணாலும் யோசிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மேட் தான், இப்படிலாம் இல்லை. மேத்ஸ் ஹேவிங் மெனி மெத்தட். ஸோ நம்ம வந்து இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரலைன்னா நீங்க ஏதாவது ஸ்டெப் போட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இப்போ R2வை நான் எழுதிட்டேன். -25 R1. ஸோ மைனஸ் பின்னாடி போட்டுக்கலாம். 25 R1. ஸோ R1ஓட மல்டிபிள். R1 எல்லாமே ஒன்றுனால நமக்கு என்ன கிடைக்கும்? 25 25 25 925 என்ன வரும்னு பாருங்க. ஸோ 925 25 into 9. 9 5s are 45, remaining 4, 9 2s are 18, 18 4 18 4 22, 225 வருது. கரெக்டா? ஸோ இப்போ என்னவாகுது? மைனஸ் போட்டுக்கணும். என்ன மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ மைனஸ் 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 மைனஸ். ஸோ என்னவாயிடும்? இது கேன்சல் ஆயிட்டு 0 ஆயிட்டா? இது என்னவாகும்? -25 + 5. ஸோ என்னவாகும்? -20. பெரிய நம்பர் சைன். -25 -1 என்ன வரும்? -24 வரும். இப்போ 25ல 1 போச்சுன்னா இது 225ல இருந்து 61 மைனஸ் பண்ணணும். ஸோ இங்க 164 கிடைக்குது. ஓகேவாமா? அடுத்ததும் போட்டுக்கலாம். அடுத்தது என்னது? R3 நான் சேஞ்ச் பண்றப்ப R3 டேர்ம்ஸ் எல்லாம் எழுதணும். என்னது? 9 -3 1 21. அதை எதால பண்ண போறோம்? R3 டேர்ம் இவன் அத 9 R1 9ஆல மல்டிபிள் பண்ணணும். கரெக்டா? 3ன்னு போட்டேன், 9 சொல்லிட்டு 9ஆல மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ 9ஆல பண்றப்போ என்ன வரும்? 9 R1. ஸோ 9 R1 என்ன? 9 9 இங்க 3 1ஆல 9 9 9 9 9 சார் எத்தனை? 81 வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? மைனஸ் தான் போட்டிருக்கோம் சைனு. ஸோ பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும். மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு வரும். இப்போ என்ன வரும்? இது 0 ஆயிடும். இது என்ன? -9 -3 -12. இது -8. இது என்னவாகும்? 81ல 1 - 1 0. 8ல 2 போச்சுன்னா 6 -16 கிடைக்குது. ஸோ இதை நம்ம கவனமா போடணும். நம்ம போட்டது மட்டும் இந்த அடிஷன் சப்ராக்ஷன்ல தான் நம்ம கவனம் பார்க்கணும். ஸோ அப்போ நான் என்ன இருக்குன்னா 1 1 1 9 நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல. அடுத்தது R2 என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு? இதுதான் நமக்கு R2, நியூ R2. 0 -20 -24 164. அடுத்தது R3 வந்து இது 0 -12
-8 -16 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த இடத்துலடா இது வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறம் இங்க பார்த்தோன்னா இந்த இடத்துல பாருங்க கிரேட்டர் சைன் வந்து -225 பெரிய நம்பர் சைன். பட் நான் பிளஸ்ன்னு போட்டேன். இந்த இடத்துல மைனஸ் பாருங்க, இந்த இடத்துல மைனஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா மேட்ரிக்ஸ் இப்படி கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க மைனஸ் 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 செகண்ட் ரோ. இப்போ நமக்கு 0 0 ஆயிடுச்சுன்னா செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் பார்த்தா போதும். ஸோ அதுக்காக தான் இந்த 1 இங்க வச்சுக்கிறது. R1ல எப்பயுமே 1 வைக்கிறது. இது ரெண்டு 0 ஆக்கிட்டா இப்போ இது 0 ஆனா போதும் நமக்கு. எல் ஷேப்ல அதான் ட்ரையாங்குலர் ஷேப்னு ஞாபகம், இன்னும் எல் ஷேப்னு ஞாபகம். இந்த இடம் 0 ஆகணும். ஸோ இது 0 ஆகும்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா போதும். அப்போ 0 - 0 இது அஃபெக்ட் ஆகாது. அதுக்காக சரி. அதுக்கப்புறம் இங்க பாக்குறோம், இங்கேயும் மைனஸ் 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 மைனஸ். ஸோ மைனஸே தூக்கிட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா மைனஸ் நமக்கு பெரிய பிரச்சனை. ஃப்ராக்ஷனா வராத அளவுக்கு பார்த்தாலும் நம்ம ஈஸியா போட்டலாம். இந்த நெகட்டிவ் இல்லாம போட்டாலும் நம்ம ஈஸியா போட்டலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதையும் பார்க்கணும். இந்த எல்லா நம்பரும் பாருங்க செகண்ட் ரோ தேர்ட் ரோ எல்லாமே ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னா கண்ண முடியும் நம்ம அந்த ஈவன் நம்பரால டிவைட் பண்ணிடலாம். ஸோ 2ஆல டிவைட் பண்ணலாம். இது எந்த டேபிள்னு நம்ம பார்க்கறத விட எப்பயுமே நம்ம 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த R2வை நான் என்னவா மாற்ற போறேன்னா R2 டிவைடட் பை -R2. வெறும் 2ஆல போட்டாலும் சரி மைனஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இதுல மூணுமே மைனஸ், 0 கணக்கு இல்லை. ஸோ அப்போ நமக்கு மைனஸ் வந்து என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். அதுக்காக நான் இப்படி போட்டுக்கிட்டேன். -2ஆலே டிவைட் பண்ணிக்கிறோம். R3 நம்ம என்ன பண்ண போறோம், R3 டிவைடட் பை -2 ரெடியூஸ் பண்ணா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ என்ன கிடைக்கும், 1 1 1 9 0. இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், -2ஆல் டிவைட் பண்ண போறோம். ஸோ -2ஆல் டிவைட் பண்றப்ப எல்லாமே பிளஸ்ஸா கிடைக்கும். 2ஆல டிவைட் பண்றப்ப என்னவாகும், 10 ஆகும். இது 12 ஆகும். இது 16 வந்து 8 டைம், இது 2 டைம். ஸோ -82 கரெக்டாமா, சரி பிளஸ் அதான் மைனஸால பண்ணிட்டால. ஸோ இவங்களையும் டிவைட் பண்ண தேர்ட் ரோவையும். ஸோ தேர்ட் ரோவும் பிளஸ் எல்லாமே பிளஸ் ஆயிடும். ஸோ என்னவாகும் 6 4 30 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக திருப்பி பார்க்குறோம். இது எல்லாமே திருப்பி அகைன் செகண்ட் டேபிள்ல டிவைட் ஆகும். ஸோ R2 டென்ஸ் டு டைரக்டாவே 4ஆல் டிவைட் பண்ணாலும் ஓகே. நம்ம ஸ்டெப்பா போட்டா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, அதுக்காக ஸ்டக் ஆகாது. அடுத்தது R2 டிவைடட் பை 2 போடுங்க. R3 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டா முடிஞ்சு போச்சு. இன்னும் ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூஸ் ஆச்சுன்னா 1 1 1 9. இது 0 10 எத்தனை டைம் 5. இது 6. இது 4 1 41. இது 3 2 15 3 2 15 அப்படின்னு வருமா. ஸோ இதான் ஸ்ட்ரக்சரா ஈஸியா கொண்டு வந்துட்டோம். அப்படியே ப்ரெசன்டேஷன். ஸோ இதுல பாருங்க, இது ஸ்லாஷ் போட்டுக்கிறோம். கிளியரா ஒன்ஸ் பிஃபோர் முன்னாடி செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். எதுல பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் பண்ணுவோம், அது கவனமா பார்த்துக்கணும். ஓகேவாமா. இப்ப பாருங்க ஈஸியா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி 2 0 இருக்குதுன்னா R2வையும் R3யும் தான் நம்ம மாத்த போறோம். ஸோ இந்த இடம் தான் எனக்கு 0 ஆகணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுன்னா, எனக்கு R3 தான் சேஞ்ச் பண்ண போறேன். சரி, R3யை சேஞ்ச் பண்ண போறோம். R3 சேஞ்ச் பண்ணணும்னா R3 இதை இங்க மல்டிபிள் பண்ணிடணும், இதை இங்க மல்டிபிள் பண்ணிடணும். ஸோ R3 ஃபுல்லா R3 எழுதிக்கோங்க. R3 ஃபுல்லா 5ஆல பண்ணிக்கலாம். இங்க எல்லாமே பிளஸ்னால தாராளமா மைனஸ் போடலாம். R2 ஃபுல்லா 3ஆல பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் எல்லாமே காமன் ப்ரொசீஜர். ஸோ இதை மட்டும் அப்படியே நீங்க ப்ரொசீஜர் மாறாம போடுங்க. எல்லா சம்மும் இதே பேஸ் தான், கன்ஃபியூஸே ஆகாது. ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ நமக்கு என்ன பண்ண போறோம், 5 R3யோட 5 எல்லாம் மல்டிபிள் பண்ணும். ஸோ 0 × 5 0. 5 3s are 15. 5 2s are 10. 5 × 15 5ஆல 75. 3R2 R2வை 3ஆல பண்ணும். ஸோ 0 0 தான் வரும். 5 3s are 15. ஒரே மாதிரி வரணும். அது நம்ம அதான் கேன்சல் பண்ண போறோம். 6 3s are 18. இது 6 41 × 3. 1 3s are 3. 3 4s are 12. 123 வருது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் 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 மைனஸ். ஸோ இது 0
இது 0, இது என்ன வரும் -18 வருது கரெக்டா, greater sign மைனஸ். இது 123 minus 75, 123 75 minus 75. ஸோ இங்க என்ன வரும், இங்க 13 இருக்கும், 10ல 5 போச்சுன்னா 10 minus 5 5 8, இது 48. நமக்கு என்னது 123 minus 75ங்கிறது 48 கிடைக்குது, greater sign மைனஸ், ஸோ -48 -48 அப்படின்னு கிடைக்குது. ஸோ மேட்ரிக்ஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண என்னென்ன வரும், இது சும்மா ரஃப் ஒர்க் இங்கே போட்டோம். 1 1 எல்லாமே ரைட் சைடு கார்னர் தான் போடணும். 1 9 0 5 6 41, இது என்ன வரும் 0 0 -8 -48 அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மா. ஸோ அதனாலதான் இது திருப்பி நம்ம கேட்குறீங்கன்னு சொல்றோம். இதுல நமக்கு இப்போ அவ்வளவுதான், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல நமக்கு 0 வந்துருச்சா. ஸோ 0 வந்துட்டனால நம்ம தாராளமா என்ன பண்ணலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏவோட கொஷன், இது பியோட கொஷன், இது சியோட கொஷன். அப்ப என்ன வரும், a plus b plus c equal to 9 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா a 0 b c தான் இருக்கு, 5b plus 6c equal to 41. This is the second equation. Third என்னது, c தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, -8c equal to -48. தேர்ட் equation. ஸோ தேர்ட் equation பார்க்குறோம். தேர்ட்ல என்ன இருக்கு, இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். 8th டேபிள்ல 48 எத்தனை டைம், 6 டைம் கரெக்டா. ஸோ சியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 6ன்னு செகண்ட் equationல போடுங்க. ரெண்டு இதுல ஒன்னு போட்டா 1 கிடைக்கும். ஸோ 5b plus 6c equal to 41. சியோட வேல்யூ என்னது 6ன்னு போடணும். 5b plus 6 into 6 கரெக்டா, 41 இருக்கு. 6 6 are 36ன்னு கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஈஸியா ஸ்பீடா போட்டுருணும். ஸோ அப்போ 5b equal to 41 plus 36 எங்க போச்சுன்னா -36. இங்க மைனஸ் பண்ணா 5 தான். ஸோ 5b. ஸோ பியோட வேல்யூ என்னது, 5/5 equal to 1. பியோட வேல்யூ 1. இந்த பியோட வேல்யூவும் ஏவோட சியோட வேல்யூவும் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடணும். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், a plus b plus c equal to 9. a தான் தெரியாது, b என்ன 1, c என்னது 6 equal to 9. அப்போ a plus 6 plus 1 7 equal to 9. அப்போ a equal to 9 minus 2, சரி 9 minus 7 2. a ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, a ஓட வேல்யூ 9 minus 2 2, 9 minus 7 2ன்னு கிடைக்குது. ஸோ ABC நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூவை நம்ம எக்ஸாம்ல நம்ம டெலிவர் பண்ணிடுவோம். ஏதாவது ஒன்று விட்டுருப்போம், எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ அதை முன்னாடியே செக் பண்ணிட்டே வரணும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோமான்னு எங்கே போய் செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல செக் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போய் போட்டால் ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்கணும். ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது, நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காக போட்டு பாருங்க 2, b என்ன வந்துச்சு 1, c என்ன வந்துச்சு 6. ஸ்டார்ட் பண்ணா 7 8 9. ஸோ 9 equal to 9 வந்துருச்சு. ஸோ ஆன்சர் கரெக்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். டவுட்னா ஏதாவது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஸோ நம்ம சொல்ல வேண்டிய ஃபார்மேட் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரோ 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரோ 1ல 1 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ரோ 2ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ரோ 3ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0 ஆக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சு இந்த இடத்துல கட்டாம நம்ம 0 ஆக்கணும். அவ்வளவுதான். இந்த 3 விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணா நம்ம சம் போடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.